பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று காலை கைச்சாத்திடப்பட்டது. பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு அமைச்சில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திரகீர்த்தி, பெருந்தோட்ட நிறுவனங்களின் தலைவர் சுனில் பாலியாத் ஆகியோருக்கு இடையில் சம்பள அதிகரிப்பு தொடர்பான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. பெருந்தோட்ட நிறுவனங்களின் தலைவர்கள், பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் 1350 ரூபாய் சம்பளத்தை 1750 ரூபாவாக அதிகரிப்பதற்கான ஒப்பந்தமாக இது அமையவுள்ளது. இந்த ஒப்பந்தத்திற்கு அமைய பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் 200 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் வருகைக்கான கொடுப்பனவாக அரசாங்கம் 200 ரூபாவை வழங்க உள்ளது. பெருந்தோட்ட நிறுவனங்களோடும் முதலாளிமார் சம்மேளனத்தோடும் இலங்கை சேவை சங்கத்தோடும் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்தோம். இதன் தொடர்ச்சியாக அமைச்சரவை அனுமதிக்கு அமைய இன்று சம்பள அதிகரிப்புக்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுகின்றோம். ஜனவரி மாதத்துக்காக அரசாங்கம் வழங்கும் 200 ரூபாய் சம்பளமும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் வழங்கும் 200 ரூபாவுடன் இணைந்ததாக 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் திகதி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1750 ரூபாய் அடிப்படை சம்பளம் கிடைக்க உள்ளது. அதற்காக ஒதுக்கப்பட்ட 5000 பில்லியன் ரூபாவை பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு அமைச்சுக்கு நிதி அமைச்சு வழங்கியுள்ளது. பெருந்தோட்ட நிறுவனங்களினால் வழங்கப்படும் தோட்ட தொழிலாளர்களின் வருகை தொடர்பான தகவல்கள் எமக்கு கிடைத்ததன் பின்னர் 10ஆம் திகதி சம்பளத்தை வழங்கும் வகையில் நிதியை பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு விடுவிக்க உள்ளோம். 10 වැටුප් ගෙවීමට හැකිවන පරිදි අපි සියලුම මුදල් ප්‍රාදේශීය වැවිලි සමාගම් වෙත යොමු කරනවා. පෙබරවාරි මාසයේ 10 වෙනිදාට ஜனவரி மாதம் தொழிலாளர்களின் வருகைக்கு அமைய பிப்ரவரி மாதம் 10ஆம் திகதி அரசாங்கத்தினால் வழங்கப்படும் 200 ரூபாய் கொடுப்பனவு அடங்கலாக ஜனவரி மாதத்துக்கான சம்பளம் பிப்ரவரி மாதம் 10ஆம் திகதி வழங்கப்பட உள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பில் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம், பிரதீப் உள்ளிட்ட பலர் பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்த இருந்தனர். 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 1750 ரூபாய் வரை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்திருந்தார்.